ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் எத்தனை முயல்கள் குட்டி போட்டிருக்கு, எத்தனை குட்டி போட்டிருக்கு, எதெல்லாம் புக் ஆகலை, எது புக் பண்ணிக்கலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட இங்கிலீஷ் பாட்டில் மூணாவது பார்த்தீங்கன்னா 6 குட்டி போட்டிருக்கு. 3 இங்கிலீஷ் பாட்டு, 3 பிளாக் ஜெயிண்ட்டு. ஸோ புக் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். 40 டேஸில் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். 30 நாளில் வந்து இது ஆண் பெண் எதுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒவ்வொரு மாதமும் 4 முயல்கள் குட்டி போடுற மாதிரி பிளான் பண்ணி சுழற்சி முறையில் வச்சுட்டு வருவேன். அப்போ தான் நம்மகிட்ட எப்போவுமே குட்டிகள் இருக்கும். ஸோ இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ப்ரீ புக் பண்ணி எப்போவுமே டெலிவரி கொடுத்துக்கலாம். ரிப்பீட்டடான ஏரியாங்களுக்கு ரெகுலராக சேல்ஸ் போயிட்டுருக்கு. முயல் வாங்கினவங்க ரிப்பீட்டடாக நம்மகிட்ட முயல் வாங்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பசுந்தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம்ன்ற மாதிரி எல்லா டாப்பிக்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோ பாருங்கள். மெடிசனும் நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் முயல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். குட்டிகள் சேலானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் அடல்ட்டுண்டு. அந்த டைமில் என்ன ரேபிட் இருக்கோ நீங்கள் அதை புக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெகுலராக ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. மேல்கள் நின்றது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ புக் பண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெயிண்டோட குட்டிகள். இதுவுமே 7 குட்டி போட்டிருக்கு. அதில் 2 ஃப்ளம்மிஷு, ஒரு நியூசிலாந்து ஒயிட்டு, மற்ற 4 பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெயிண்ட்டு. என்னோட ரேபிட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா முயல்களும் பால் குடிச்சிருக்கான்றத செக் பண்ணுவேன். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணி அப்புறம் தான் போய் படுப்பேன். ஸோ ரெகுலராக காலையில் 1 ஹவர், நைட்டு ஒரு 1 ஹவர், 2 மணி நேரம் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் முயல் வளர்க்கலாம். நிறையா பேர் என்கொயரி பண்ணுறீங்க. நிறையா பேர் நான் சண்டே வந்து நேராக எடுத்துக்கிறேன்றீங்க. ஸோ அமௌண்ட் போட்டு புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த முயலை ஹோல்டு பண்ணிடுவோம். நீங்கள் 45 டேஸ்லையோ இல்லை நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியோ நம்ம அந்த முயல் நிப்பாட்டி வச்சுருவோம். நீங்கள் வந்தோன்னே டேரெக்டாக எடுத்துகிட்டு நிறைய ஐடியாஸ் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்சில் வந்து 7 குட்டி போட்டிருக்கு. அதில் 2 வந்து சின்சில்லா, 2 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளம்மிஷு, 2 நியூசிலாந்து ஒயிட்டாக இல்லை ஆஸ்ட்ரேலியன் ஒயிட்டாக நம்ம கண்ணு திறந்தோன்னு தெரியும். 7வதாக பார்த்தீங்கன்னா டச் ரேபிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து புக் பண்ணியிருக்காங்க. மீதி 3 பேலன்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். 45 நாள் டெலிவரி தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள். 4வதாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ப்ளூ. இது 4 குட்டிகள் போட்டிருக்கு. 4மே வந்து புக் பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ முயல் வேண்டுறவங்க முன்னாடி புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடல்ட்டு செமி அடல்ட்டு அந்த டைமில் என்ன இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதம் எத்தனை முயல் குட்டி போட்டுருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.